நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதோ இல்லை காலேஜ் படிக்கும்போதோ உங்களுக்கு பிடிச்சவங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ ஓகே. ஸோ சேம் கிளாஸில் படித்தவங்க திருப்பி நீங்கள் எங்கேயாவது மறுபடியும் முடித்ததுக்கப்புறம் எங்கேயாவது அவங்கள பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சா பார்ப்பீங்களா மாட்டிங்களா, பேசுவீங்களா மாட்டிங்களா, கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. ஒரு 2 மந்த் பேக் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். கூட படித்த பொண்ணு ஒருத்தவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நம்பர் வச்சு நான் அவங்களுக்கு கால் பண்ணி போய் பார்க்குறேன். பார்க்கும்போதும் பெருசாக பேசலை. ஓகே எப்படி இருக்கே என்னன்னு நார்மலாக தான் பேசினாங்க. ஸோ அகெயின் திருப்பி அந்த ஹாஸ்பிட்டல் போகிறேன். அகெயின் அந்த சான்ஸ் கிடைக்கிது மீட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் மறுபடியும் வந்து அவங்ககிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். நம்பர் கால் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், பார்க்கலாம், மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அகெயின் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஒர்க் இருக்குது, வேலை இருக்குது அப்படின்ட்டு அப்பட்டமாக அவாய்ட் பண்ணுறது தெரியுது. இருந்தாலும் ஏன் நான் இப்படி வந்து இறங்கி போகிறேன்னு எனக்கே தெரியல. என்ன ஃப்ரெண்ட்ஸ் தானே, இல்லை கூட பார்த்து பழகுனவங்க, அவங்கள பார்க்குறதுனால என்னங்க வந்துட போகுது, என்ன மாறிட போகுது, பார்த்து பேசுறதுனால ஒன்றும் இதில் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தான், ஒரு ஹாப்பினஸ் தான். படித்தவங்கள பார்க்குறோமே அவ்வளோதான்ற ஒரு விஷயம் தானே. அது ஏன் புரிஞ்சிக்காமல் அவாய்ட் பண்ணுறாங்க. அப்பட்டமாக நமக்கு தெரியுது அவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்னு. இருந்தாலும் மனசு கேட்காம கால் பண்ணி பேசினேன். ஆனால் திருப்பி அவங்க வரவே இல்லை, நானும் மீட் பண்ணல. கொஞ்சம் சம்வாட் இதனால் கொஞ்சம் ஹர்ட் ஆன மாதிரி தோணுச்சு. பட்டு இந்த மாதிரி இருக்காங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.